வணக்கம். ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ கிருஷ்ண, ஓம் நமோ கிருஷ்ண, நமோ நாராயண. வள்ளுவன் அஸ்ட்ராலஜி சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜா பேசுகிறேன், வரவேற்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் வைக்குங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். சரியா? இப்போ நம்ம இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், ஒருத்தர் நேராக வந்த உடனே ஜாதகத்தை கொடுக்குறாங்க. திருமணம் எப்போ சார் நடக்கும்? திருமணம் நடந்தால் எந்த திசையிலேருந்து எனக்கு பொண்ணு வரும்? சரிங்களா? இல்லை வடக்கா, இல்லை தெற்கா, இல்லை கிழக்கா, மேற்கா அப்படின்னு பார்த்தா நம்ம நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. இப்போ ஒரு திசைன்னு இருக்குது, அந்த திசையிலேருந்து தான் அந்த பொண்ணு வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. இப்போது நம்ம ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு திசை இருக்குது. சரியா? அது எந்தெந்த திசை எப்படி வரும்? சரியா? இப்போது லக்னத்துக்கு 7ஆம் இடம். இப்போ சாதாரணமாக கும்ப லக்னம்னு வச்சுக்கோங்க. கும்ப லக்னத்துக்கு 7ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக சிம்பமாகும். அப்போது சிம்பத்துக்குரிய அதிபதி யார்? சூரியன். சரியா? அப்போது சிம்பம் அப்படின்னா சூரியன் அப்படின்னாவே கிழக்கு. நல்லா தெளிவாக சொல்கிற பாருங்கள், சூரியன் என்னாவே கிழக்கு. அப்போது நீங்கள் நினைக்கலாம், சார் அந்த வீட்டில் இருந்தால் மட்டும் சூரியன் அந்த வீட்டில் இருந்தால் அது கிழக்கு பக்கத்தில் இருந்தால் நமக்கு வருதா? இல்லை அந்த வீட்டுடைய அதிபதி யார்? இப்போ ஜோதிட ஆர்வலரும் ஜோதிடம் படிக்கிறவங்களும் இது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னம் எதுன்னு பார்த்தீங்க. மேஷ லக்னம். மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய். சரியா? அந்த வீட்டுடைய 7ஆம் இடத்துக்கு பாவம் சுக்கிரன். அப்படி சுக்கிரன் என்னாவே தென்கிழக்கு. சார் நீங்கள் சொல்லலாம், சார் தென்கிழக்கில் இருந்து தான் இந்த பெண் வரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, ரெண்டாவது ரிஷபம். ரிஷபத்துக்கு 7ஆம் இடம் எது? செவ்வாய். அப்போ செவ்வாய் அந்த வீட்டில் இருந்தாலும் இல்லை அப்படின்னு கேட்டால் அந்த வீட்டுடைய அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய். செவ்வாய் என்னாவே தெற்கு. சரியா? தெற்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிதுனம். மிதுனத்துக்கு 7ஆம் வீடு அப்படின்னு பார்த்தோன்னா குரு. அப்போ குருன்னு இருந்தால் வடகிழக்கு. சரியா? அப்போது அந்த வடகிழக்கு திசையிலேருந்து தான் பொண்ணு வரும். சரி, அதுக்கப்புறம் பார்த்தா கடகம். கடகத்துக்கு 7ஆம் வீடு எது? கடகராசிக்கு 7ஆம் இடம் சனி, மகரத்தோட வீடு. அப்போது மகரம் சனியாக இருக்கிறதுனால மேற்குலேருந்து கண்டிப்பாக பொண்ணு வரும். இது ஒரு மெத்தட். சரியா? அந்த வீட்டுடைய அதிபதியும் பார்க்கணும், அந்த வீட்டில் யார் நின்றுட்டு இருந்தாலும் அவருடைய இது. இப்போ சனி நின்னால் சனிக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மேற்கு திசையில் தான் பொண்ணு வரும். சூரியன் நின்னால் கிழக்கிலேருந்து வரும். சுக்கிரன் நின்னால் தென்கிழக்கிலேருந்து வரும். சனி இருந்தால் செவ்வாய் இருந்தால் தெற்கு வரும். சனி இருந்தால் மேற்கு வரும். சந்திரன்னா வடமேற்கு திசையிலேருந்து வரும். புதன் இருந்தால் வடக்கு திசையிலேருந்து வரும். குரு வந்தால் வடகிழக்கு திசையில் வரும். அப்போ 7 ராசி. இதில் ராகு கேது சேர்க்கக்கூடாது. அப்படி ராகு கேது ராகு கேது இருந்துன்னா அந்த வீட்டுடைய அதிபதி, இப்போ ராகு ஒன்றும் கிடையாது, சிம்ப லக்னம் வச்சுங்க. சிம்பத்துக்கு 7ஆம் இடம் கும்பம். கும்பத்தில் ராகு நிற்கிறாரு அப்படின்னு கேட்டால் அந்த வீட்டு திசையுடைய பொண்ணு தான் வருமா அப்படின்னு கேட்டால் ராகுக்கு திசை கிடையாது. அப்போ அதனால் நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டால் 7ஆம் இடத்துக்கு அதிபதி யார்? சனி. அப்போ சனின்னு சொன்ன உடனே எது? மேற்கு திசையிலேருந்து கண்டிப்பாக பொண்ணு வரும் சார். மேற்கு பார்த்த வாயிலோ இல்லை மேற்கு பார்த்த பொண்ணோ மேற்கு திசையிலேருந்து பொண்ணு கண்டிப்பாக வரும். இப்படி நம்ம சொல்லிடலாம். சரியா? இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சார் இந்த பொண்ணு எந்த திசையிலேருந்து சார் எனக்கு வருது? சரியா? என்னுடைய மருமகள் எந்த திசையில் இருக்குது நீங்கள் சொல்லலாம். 4 திசையில் இருக்குமா, அந்த 4 திசையில் நீ எங்கே வேணால் போய் தேடுன்னு சொல்ல முடியாது. பர்டிகுலராக இந்த திசையில் இருக்குது. ஒரு பையன் பார்த்தோன்னா மீன லக்னம்,
சரியா? அப்போ மீன லக்கணம் சொல்லும்போது மீனத்துக்கு 7ஆம் இடம் புதன். அப்போ புதனுடைய அந்த வீட்டில் புதன் இருந்தாலும் அதாவது கண்டிப்பாக வடக்கு திசையில் தான் பொண்ணு வரும். இது நிதர்சனமான உண்மை. இது நிறைய பேருக்கு ஜாதகம் சொல்லும்போது நிறைய பேருக்கு சொல்லியாச்சு. அப்போ அவங்க சொல்லும்போதும், சார் இந்த வீட்டில் தான் எனக்கு வந்துச்சு சார், இந்த திசையில் தான் எனக்கு பொண்ணு வந்துச்சு சார், இந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தை கூட நீங்கள் பரிசோதிப்பது பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கும்ப லக்னம், சார் கும்ப கிடையாது, துலா லக்னம். துலாத்துக்கு 7ஆம் இடம் எது? செவ்வாய். அப்போ செவ்வாய்னு சொல்லும்போது தெற்கு திசையிலேருந்து பொண்ணு கண்டிப்பாக வரும். இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் சார். ஜோதிடத்தில் ரொம்ப சிம்பிளான விஷயம், ஆனால் ஜோதிடம் மாதிரி ஒரு கடலான விஷயம் யாருக்கும் நமக்கு ரொம்ப பார்த்தோன்னா அது பெருசாக தான் இருக்கும். ஆனால் புரிதல் தான் நமக்கு வேணும். இப்போது இதே பார்த்தோன்னா துலா லக்னத்துக்கு 7ஆம் இடம் செவ்வாய் இருக்கிறதுனால கண்டிப்பாக என்ன சொல்லலாம், செவ்வாயுடைய காரகத்துவம். அப்போ தம்பி உங்கள் சகோதரன் வழியாக பார்த்தோன்னா பொண்ணு வரலாம். அதே மாதிரி பார்த்தா உங்கள் பங்காளிக்கு மூலமாக பொண்ணு வரலாம், உனக்கு கிடைக்கும். இந்த பங்காளியுடைய வராகா இல்லை பங்காளியுடைய சம்பந்தமான விஷயம், இப்போ சித்தப்பா இருப்பான், பெரியப்பா இருப்பான், ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வரக்கூடியதாக இருக்கும். இப்படி ஜோதிடத்தில் சிம்பிளாக சொல்லக்கூடியதாக இருக்குது. ஜோதிட புரிதல் வேணும். இந்த ஜோதிடத்தில் பார்த்தோன்னா முழுசாக பார்த்தோன்னா ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு சயின்ஸு மாதிரி தான் இது இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ப்ராப்ளமோ ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கொஞ்சம் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாரி, நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ஜோதிட ஆலோசனையும் விளக்கமும் உங்களுக்கு நான் கொடுக்கப்படும்.